நான் ஒரு சில கிராமங்கள்ல போய் விசாரிச்சப்போ சாதாரணமா அந்த மக்கள் அவருக்கு என்ன தெரியும், சின்ன பையன் இப்பதான் வந்திருக்காரு பாப்போம் அப்புறமா திமுக அதிமுக தான் இவங்களுக்கு 2 பேருக்கு தான் போட்டி, இவங்க தான் அனுபவம் உள்ளவங்க அப்படின்னு விஜய் ஈஸியா ரிஜெக்ட் பண்றாங்க. படித்தவர்கள் ஏன் அப்படி ரிஜெக்ட் பண்ண மாட்டேன்றாங்க, எது அவங்கள தடுக்குது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. நமக்கு வேற சில கேள்விகள் வருகிறது. யார் இவங்கெல்லாம்? இன்னைக்கு விஜய் 15% ஓட்டு வாங்குவாரு அப்படின்னு பல பேர் கணிக்கிறாங்க. இன்னைக்கு வெளிநாட்டுல வாழ்ற எத்தனையோ ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அங்க அவங்க வாங்கின காரை வச்சுக்கிட்டு ரவுண்ட் எல்லாம் போறாங்க. டிவிக்கு கொடியெல்லாம் கட்டிட்டு ரவுண்ட் போறாங்க. பல ஆயிரக்கணக்கான பேர் டிக்கெட் எடுத்து ஓட்டு போடுறதுக்காக வர்றாங்க. வீட்டுல இருக்க சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் டிவிக்கு ஓட்டு போடுங்கன்னு வீட்டுல உள்ளவங்க எல்லாம் வற்புறுத்துறாங்க. எல்லாம் சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து 30-35 வயசு உள்ளவர்கள் வரைக்கும் விஜய்ன்னு இந்த பக்கம் அலைகிறாங்க இல்லையா? இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் கடந்த 30-40 வருஷமா தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்ட 2 திராவிட கட்சிகளும் மாற்றி மாற்றி செயல்படுத்திய மக்கள் நல திட்டங்களால், கல்வி திட்டங்களால் பயன்பெற்றவர்கள். அந்த எண்ணம் ஏன் இவங்களுக்கு இல்லை? இந்த திட்டங்கள் மூலமா தானே நம்ம படிச்சோம், இதன் மூலமா தானே இன்னைக்கு வேலையை வாங்கி ஏதோ ஒரு வெளிநாட்டுல இருக்கோம், இல்ல உள்நாட்டிலேயே ஒரு நல்ல வேலையில் இருக்கிறவே, இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஆட்சி தானே அப்படின்ற எண்ணம் ஏன் இவங்களுக்கு இல்லை? அதற்கு நன்றியோடு இருப்போம் அப்படின்ற எண்ணம் ஏன் இவங்களுக்கு வரல? மாறா வெறுமனே சினிமாவில் மட்டுமே நடிச்சுட்டு வந்த இந்த 3 வருஷம் மட்டுமே அரசியல் பேசுகிற, அதையும் முழுமையா பேசாத, அரைகுறையா செலக்டிவா பேசுகிற இந்த விஜய் ஆதரிக்கக்கூடிய மனப்பாங்கு இவர்கள்ட்ட ஏன் வந்துச்சு? மாற்றம் வேணும்னு இவங்க சொல்றாங்களே, உங்களுக்கு என்ன மாற்றம் வேணும் அப்படின்னு யார்ட்டையாவது கேட்டு பார்த்தா அவங்களால அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதா? நான் நேற்று 2 பசங்களை சந்திச்சேன். அந்த 2 பேரும் போன வருஷம் +2 முடிச்சுட்டு இந்த வருஷம் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிற பசங்க. ஒருத்தன் கோயம்புத்தூர்ல PhDல படிக்கிறான், இன்னொருத்தன் சென்னை MITல படிக்கிறான். 2 பேரும் ஸ்கூல் டாப்பர், அந்த அளவுக்கு நல்லா படிக்கிற பசங்க. அவங்க டிவிக்கேன்றாங்க. ஏன்பா டிவிக்கு உங்களுக்கு எதனால பிடிக்குது, எதனால அந்த கட்சியை ஆதரிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு மாற்றம் வரட்டும் அப்படின்றான். திரும்ப சுத்தி வளைச்சு என்ன கேட்டாலும் மாற்றம் வரட்டும் அப்படின்றதுதான் ஒரே பதில். ஏன் மாற்றம் வரட்டும் அப்படின்னு கேட்டா ஏன் வரக்கூடாது அப்படின்றான். டெய்லியும் தண்ணியை குடிக்கிறீங்களே, ஒரு நாள் சாக்கடை தண்ணியை குடிக்க முடியும் மாற்றத்துக்காக அப்படின்னா ஏன் நீங்க சாக்கடை தண்ணி நினைக்கிறீங்க, அது ஏன் ஜூஸா இருக்கக்கூடாது அப்படின்றான். அவருடைய சிந்தனை வரம்பு அதற்கு மேல யோசிக்க விடல. இது 2 கல்லூரி மாணவர்கள் அப்படின்றது மட்டும் இல்ல, இன்னும் வயசு கூடினவங்க, நல்லா படிச்சு வேலையில் இருக்கிறவங்க, அவங்கள்ட்ட விசாரிச்சு பார்த்தாலும் அவங்கள்ட்ட கேட்டாலும் அவங்களால இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. எதற்காக டிவிக்கே, எதற்காக திமுக அதிமுக எல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறத தர்க்கபூர்வமா விளக்கி சொல்ல முடியல. அப்படிப்பட்ட ஒரு லாஜிக்கல் திங்கிங் அவங்களுக்கு இல்ல. அப்சல்யூட்டா இந்த 2 கட்சிகளையும் ரிஜெக்ட் பண்றாங்க. தமிழ்நாடு அடைந்திருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் தங்களுடைய சொந்த வாழ்வுல அது எதிரொலிக்குது அப்படின்றத கூட பார்க்க மறுப்பவர்களாக இவங்க இருக்கிறாங்க. இதற்கு யார் பொறுப்பேற்பது? இவ்வளவு காலமா தமிழ்நாடு அடைந்திருக்கக்கூடிய முன்னேற்றம், பெற்றிருக்கிற வெற்றிகள், பொருளாதார ரீதியா வட மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழ்நாடு அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி, இது எல்லாத்துக்கும் நம்ம கிளைம் பண்றோம், ஓனப் பண்றோம் அப்படின்னா இந்த சிறுமைக்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்வது? அதுவும் நம்ம தான் பொறுப்பேற்றுக்கணும். நம்முடைய கல்வி முறையில, பாடத்திட்டத்துல தமிழ்நாடு ஏன் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத அரசியல் ரீதியா இவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கோமா? மாறா என்ன நம்ம செஞ்சிருக்கோம் அப்படின்னாக்க, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். இவங்க இப்படி இன்னைக்கு சிந்திக்கிறாங்க அப்படின்னாக்க, நீ படிச்சு முன்னேறு போன்னு திரும்ப தனி மனித முன்னேற்றத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு 2 திராவிட கட்சிகளின் பொருளாதார கொள்கைகள் வகுக்கப்பட்டதுதான் நேரடியான ஒரே காரணம். ரொம்ப ப்ரிசைஸா சொல்றதா இருந்தா அதுதான். வெல்ஃபேர் ஸ்கீம்ஸையே குற்றம் சொல்வது அல்ல நோக்கம். ஒரு அரசாங்கம் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அடிப்படையில தான் இயங்கணும். பட் அதை மட்டுமே அடிப்படையாக இயங்குனா இப்படிப்பட்ட முட்டு சந்தில தான் நிற்கும். இன்னைக்கு எல்லாரும் சொசைட்டியை பத்தி சிந்திக்க மறுப்பதன் காரணம் என்ன? அப்படிப்பட்ட ஒரு டிஎன்ஏவே, அப்படிப்பட்ட சிந்திக்கிற திறனே அவங்களுக்கு இல்லாமல் போனதற்கான காரணம் என்ன? சின்ன பிள்ளையிலிருந்து திரும்ப நீ படி, மேலப்போ, முன்னேறு, குடும்பத்தை பாரு அப்படின்ற இந்த ஒற்றை அஜெண்டா மட்டும்தான் அவங்க மூளையில திணிக்கப்பட்டிருக்கு. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு நம்ம நேரடியா பாக்குறோம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணுது? வாய்ப்புள்ள அத்தனை இடங்கள்லயும் பாடத்திட்டத்துல அவங்களுடைய கொள்கையை புகுத்துறாங்க. தமிழ்நாடு மாதிரியான எதிர்க்கிற மாநிலங்கள்ல கூட அதை எப்படியாவது உள்ள இன்ஃபில்ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறாங்க. அப்படி ஏதாவது இந்த 2 திராவிட கட்சிகளும் பண்ணிருக்கமா? சுயமரியாதை இயக்கம்னா என்ன, சமூக நீதினா என்ன, எப்படி இந்த மாநிலம் வளர்ந்துச்சு, நம்ம எப்படி முன்னேறி வந்திருக்கோம், சமூகத்துக்கு கடப்பாடு உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டியதன் அவசியம் என்ன அப்படிங்கிறத உணர்த்திருக்கமா? எதுவுமே இல்லை. ரொம்ப முக்கியமா கல்லூரிகள்ல நடத்தப்பட்டு இருந்த தேர்தல் ஏன் நிறுத்தப்பட்டுச்சு? அதற்கான காரணம் என்ன? இன்னைக்கு தமிழ்நாடு இப்படிப்பட்ட முட்டு சந்தில நிக்குது அப்படின்னாக்க கல்லூரிகளில் தேர்தல் நிறுத்தப்பட்டது ரொம்ப முக்கியமான காரணம். அந்த வயசுல அரசியல் பேசாம வேற எந்த வயசுல அவன் பேசுவான்? தப்பும் தவறுமா என்னத்தையும் பேசிட்டு போறான். இவன் திமுக பேசட்டும், அதிமுக பேசட்டும், பாஜக கூட பேசட்டும். அந்த வயதில் அப்படிப்பட்ட அரசியலை பேசும்போது முட்டி மோதி ஏதோ ஒரு முடிவுக்கு வருவான். எதுவுமே இல்லாம அப்பொலிட்டிக்கலா நீ படி, முன்னேறு, மேல போ, அமெரிக்கா போ, ஐரோப்பா போ சொல்லி வெறுமனே தனி மனித முன்னேற்றத்தை நோக்கி மட்டுமே புஷ் பண்ணா
அவன் முன்னேறினா, சம்பாதிச்சான், குடும்பத்தை பார்த்தான், கடைசியில சொசைட்டியை மறந்துட்டான். எதனால நான் இங்க வந்தேன் அப்படிங்கிறத மறந்துட்டான். அதை நம்ம சொல்லிக் கொடுக்கல. அந்த பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இனியாவது அதை சரி செய்வதற்கான வாய்ப்புகளை நம்ம உருவாக்கிக்கணும். அடுத்து வரக்கூடிய திமுக ஆட்சி, நான் உறுதியா திமுக ஆட்சி வரும் அப்படின்னு நம்புறேன். 170 to 180 சீட்டுகள் அவங்க பிடிக்கலாம்னு நினைக்கிறேன். டிவிக்கே இப்போ ஒரு 16-17% ஓட்டு வாங்குறாங்க, அதிகபட்சம் 20% ஓட்டு வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட, நான் ஆல்ரெடி சொன்னது போல 50 to 70 லட்சம் ஓட்டுகள் அவங்க வாங்கக்கூடும். 70-80 லட்சம் ஓட்டு அப்படிங்கிறது மிகப்பெரிய நம்பர். பொலிட்டிக்கலான வியூவை ரொம்ப அபாயகரமான இந்த மனப்பாங்க ஆதரிக்கக்கூடியவர்களா இத்தனை லட்சம் பேர் நம்மிடையே வாழ்கிறார்கள், தமிழ்நாட்டில் வாழ்றாங்க அப்படின்னா அது நம்மளுடைய ஃபெயிலியர். அது நம்முடைய அரசியல் சிஸ்டத்தின் ஃபெயிலியர். நம்முடைய மாணவர்களை அடுத்து மாற்றுவதற்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்க்கணும். முதல்ல கல்லூரிகள்ல தேர்தல் நடத்தப்படணும். அதுல என்ன பிரச்சனை நடத்துறதுல ஏன் நிறுத்தினாங்க, அது மூலமா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தா வந்துட்டு போட்டோம், அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் வரணும். திமுக வீச்சா வளர்ந்த காலத்துல கல்லூரி தேர்தல்கள் இல்லை அப்படின்னாக்க இவ்வளவு தூரம் அரசியல் பற்றிருக்க முடியுமா? இவ்வளவு தலைவர்கள் உருவாகி வந்திருப்பாங்களா? தமிழ்நாடு இந்த நிலைமைக்கு வந்திருக்குமா? அந்த தேர்தல்கள் மறுபடியும் கட்டாயம் நடத்தப்படணும். அடுத்தது ஸ்கூல் எஜுகேஷன் இவ்வளவு தூரம் எதுக்கு திறந்து விடணும்? ரொம்ப லிபரலா விட்டுருக்காங்க பசங்களுக்கு ஆசிரியர்கள் மேல எந்த மதிப்பும் இல்லை. ரொம்ப பெரிய மனிதர்கள் போல அந்த சின்ன பிள்ளைகளை நடத்த முடியாதுல்ல. அவங்க வயதில் குறைந்தவங்க, தங்களால சொந்தமா முடிவெடுக்க முடியாதவங்க. அதனாலதான் அவங்களுக்கு கைட் பண்றதுக்கு ஆசிரியர்கள்னு ஒருத்தர் இருக்காங்க. தப்பு பண்ணும்போது ஆசிரியர்கள் நம்மளை தண்டிப்பாங்க அப்படின்ற எண்ணம் அவங்க மனசுல இருக்கணும். ஒரு திக்குன்னு இருக்கணும்ல, எதை பண்ணாலும் நம்மள யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற நிலைமை இன்னைக்கு இருக்குது. முன்னாடி அப்படி இல்லை, இன்னைக்கு அப்படி இருக்குது. இந்த ஃப்ரீ பொருட்கள் இவ்வளவுதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, இவ்வளவு பொருட்கள் தேவையில்ல. ரொம்ப அடிப்படையான சில பொருட்களை கொடுத்தா போதும். அது என்ன ஆகுது அப்படின்னாக்க, அந்த பொருட்கள் பத்தின எந்த மதிப்பும் மரியாதையும் அவங்களுக்கு அடியோட இல்லை. வாத்தியார் மேல மதிப்பு இல்லை, பள்ளிக்கூடம் மேல மதிப்பு இல்லை, புத்தகம் மேல மதிப்பு இல்லை, எதுக்கும் பயம் இல்லை. ஒரு டிசிப்ளின் வேணும், ஒழுக்கம் வேணும், ஒரு கட்டுப்பாடு வேணும். ஒரு பொது ஒழுங்கை ஒரு சோசியல் ஆர்டரை ஒரு கட்டுப்பாட்டின் மூலமா, ஒரு தண்டனையின் மூலமா தான் ஏற்படுத்த முடியும். மாறா அன்பா சொல்லலாம் திருத்த முடியாது. அப்படியெல்லாம் அன்புக்கெல்லாம் கட்டுப்பட்டு ஒரு சமூகம் திருந்தாது. அது ஒரு பொது ஒழுக்க விதிகள், அதை நிலைநாட்டுவதற்கு கட்டுப்பாடுகளும் தண்டனைகளும் சட்டங்களும் தான் தேவை. பள்ளிக்கூட கேம்பஸ்க்கும் அது பொருந்தும். அதனால ஆசிரியர்களுக்கு மாணவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த அதிகாரத்தை கொஞ்சமாச்சும் கொடுக்கணும். அந்த கண்ட்ரோல்குள்ள முதல்ல ஸ்கூல்லே அவங்க அது வரணும். அப்பதான் கல்லூரி லெவலுக்கு அடுத்தது வரும். ஸோ இது ரெண்டையும் முதன்மையா ஒழுங்குபடுத்தினா மட்டும்தான் எதிர்கால தமிழ்நாட்டை ஓரளவுக்காவது ஏதாவது காப்பாற்ற முடியும். அது பள்ளிக்கூடம் கல்லூரிகள் லெவல்லையே மாத்தினாதான் உண்டு. அதை விட்டுட்டா அப்புறம் தும்ப விட்டு வாழ பிடிக்கிற மாதிரி ஆயிடும். இன்னைக்கு இந்த மாணவர்கள்லாம், இளைஞர்கள்லாம் அப்படி டிவிக்கே கத்துறாங்களே, அதெல்லாம் பார்க்கும்போது அந்த போதாமைக்கு நம்ம தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்ற குற்ற உணர்ச்சி அரசியல் கட்சிகளுக்கு வரணுமா வேண்டாமா? மாறா அவங்க எல்லாரும் எதிர்தரப்புல நிறுத்தி வச்சு அதை ஒதுக்கி தள்ளுறதோட வேலை முடிஞ்சு போச்சா அப்படின்னு அது கிடையாது. அதனால இதை கணக்கில் எடுத்துக்கிட்டு பள்ளிக்கூடங்கள்ல இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோலை கொண்டு வரணும்.